அது என்னன்னா, காமம் அணங்கும் பிணியும் அன்றே. அணங்குன்னா ஒருத்தரை பிடிச்சி வருத்தும். அணங்குனா என்னன்னா, திடீர்னு ராத்திரிலயோ, இல்ல யாருமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ளேயோ நம்மள வந்து திடீர்னு பயமுறுத்தி, அதாவது ஒரு கூட்டிக்கிட்டே போயிட்டு கிணத்துல தள்ளுறது, இந்த மாரி கொலை பண்றது, அதுக்கு பேரு தான் அணங்கு. சரிங்களா? அது ஒரு தெய்வ வடிவம் மாதிரி இருக்கும். பட் அணங்கு. கெடுதல் பண்றது. அணங்கும் அன்றே, பிணியும் அன்றே. பிணினா நோய். அடுத்து நுணங்கி கடுதலும். கடுதலும் தணிதலும் என்றே. நுணங்கினா, அம் நுணங்கினா என்ன? தூள் தூளா இருக்கு இல்லையா? நுணுக்குறது. அதாவது அது வந்து சின்ன விஷயமும் கிடையாது. நுணங்கி கடுதலும். சின்ன விஷயமா ஆரம்பிச்சு, அது கடுத்தலும், அது வந்து எக்ஸ்ட்ரீமா போயி, அடுத்து தணிதலும் என்றே. புரியுதுங்களா? ஒரு காமம்ங்கிறது எப்படின்னா, ஒரு சின்ன விஷயத்துல ஆரம்பிச்சு, அது எக்ஸ்ட்ரீமா போயி, அது தணிதலும் என்றே. அது அது உங்களுக்கு புரியுதா? அதாவது இது வந்து ஒரு சின்ன விஷயமும் கிடையாது. ரொம்ப பெரிய விஷயமும் கிடையாது. அது வந்து ஆ நம்மள வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சு, அதுக்கப்புறம் தணிதலும் கிடையாது. இது வந்து ஒரு உணர்வு. அப்படியே லைஃப் லாங் இருக்கக்கூடியது. யானை அதுக்கு என்ன சொல்றான்? "யானை குலகு மென்று ஆள்மதம் போல பாணியும் உடைத்து." அதாவது யானை வந்து ஒரு பச்சிலைய சாப்பிட்டுச்சுன்னா, அதுக்கு ஒரு மயக்கம் வருமாம். அதாவது மயக்கம் தான் அது. ரவுடி மாரி சில யானைகள் வந்து அப்படி மதம் பிடிச்சு அலையும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு பச்சிலை அல்லது குலகுக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் சொல்றாங்க. அதிமதுரத்தலை. அதாவது இரட்டை இரட்டை மது அப்டின்னா, அதாவது ரொம்ப மதுரம்னாலே இனிப்பு. அது ரொம்ப அதிகப்படியான இனிப்புள்ள ஒரு தலைய சாப்பிட்டுச்சுன்னா, அதுக்கு வந்து மதம் பிடிக்குமாம். மதம் பிடிக்கிறதுன்னா, அது ஒரு பொருளெல்லாம் போட்டு உடைக்குது, மிதிக்குது அப்படி இல்ல. அந்த மாரி ஒரு மதம் இல்ல. இது வந்து இது ஒரு மயக்கம். அதாவது இந்த தண்ணி அடிச்சவங்கலாம் ஒரு மாரி இருப்பாங்க தெரியுமா? ஒரு மயக்கத்துல டிஸியா அப்படி கிறுகிறுன்னு வரும் இல்லையா? அதுபோல அதுக்கு ஒரு மயக்கம் வருது. அதனால தான் அப்படி பிஹேவ் பண்ணுது. அந்த மயக்கம் போல பாணியும் உடைத்து. அந்த மயக்கம் மாதிரி இது. இந்த காமங்கிறது மயக்கம் மாதிரி. அது கிளைமாக்ஸ் மாரி ஒரு வார்த்தை இருக்குது. அதான் ரொம்ப முக்கியமானது. அது காணுனர் பெறினே. காணுனர். அதாவது ஊழின் காரணமாக ஒரு தலைவனும் தலைவியும். ஊழின் காரணமாக போன ஜென்மத்தோட சம்பந்தப்பட்டவங்க. ஊழ்வினையின் காரணமாக தலைவனும் தலைவியும் சந்திக்கிறப்போ, அவர்களுக்குள்ள இடையில டக்குன்னு ஒரு அன்பு, ஒரு அந்த காமம் முகிழ்த்து விடுகிறது. அதாவது முகிழ்த்துறதுன்னா, ஒரு மலர்ந்துடுற மாதிரி. காமம் மலர்ந்துருது. அது வந்து வாழ்நாள் முழுக்க இருக்கும். அது வந்து அந்த காமம் தான் எப்படிப்பட்டது? அணங்குகும் இல்லை, பிணியும் இல்லை. நுணங்கு அதாவது சின்னதா அந்த பெண் மீது ஒரு காமம் ஆரம்பிச்சு, அது வந்து கடுத்தலும், தணிதலும் இல்லை. புரியுதுங்களா? அது காணுனர் பெறினே. இது வந்து இந்த அந்த ம அ ஒரு பச்சிலை சாப்பிடுறதுனால அந்த யானைக்கு ஏற்படுற ஒரு மயக்கம், ஒரு டிசீனஸ் மாதிரி. இது வாழ்க்கை முழுக்க இருக்கக்கூடிய